ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all glory be to God's holy name today. நல்லதொரு புதிய மாத கிருபை. Today is a new grace and new month. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். God is good today. 2024 ஜூன் மாதம் 2ஆம் தேதி. It's the month of June the 2nd and the year 2024. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். May all glory be to God. இயேசுவின் நாமத்தினால் In the name of Lord Jesus Christ. பாடி கொண்டாடி உம்மை மகிமைப்படுத்தி வாழ கிருபை செய்வீராக. Let us live this life by glorifying your name and let us celebrate and sing a song. ஆமென். Amen. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26 Let us turn to the book of Isaiah chapter 26. 1 6 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். You can read the book of Isaiah chapter 26 verse 1 to 6. கர்த்தரை சார்ந்து வாழ்கின்ற விசுவாச வாழ்க்கையோ கொண்டாட்டம் நிறைந்ததாகும். The life that is dependent on God is filled with celebration. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்த கூடியதாகவே இருக்கும். The life will be able to glorify God. முதலாவது குறிப்பு. As my first point, தேவனுடைய நகரம், God's city. ஏசாயா 26 1 வரை. The book of Isaiah chapter 26 verse 1 to 2. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்குண்டு, இரட்சிப்பே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். Vindicate me, Lord, for I have led a blameless life. I have trusted in the Lord, I have not faltered. Test me, Lord, and try me. Examine my heart and my mind. சந்தோஷமாயிருங்கள். Let us be happy. பெலனான நகரம் நமக்கு உண்டு. We have a strong city. தேவனுடைய நகரம் மனிதனுடைய நகரத்துக்கு புறம்பானது. God's city is different from man's city. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. Our permanent residence is in heaven. பிலிப்பியர் 3:20. The book of Philippians chapter 3 verse 20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு. But our permanent residence is in heaven. நித்தியமாக வல்லமையையும் நிறைவான சமாதானத்தை இங்கும் அங்கும் அனுபவிப்போம். We will experience eternal power and perfect peace in this earth and in heaven. ஆமென். Amen. இரண்டாவது குறிப்பு. As my second point, உறுதியான மனதை உடையவர்களாய் இருக்க வேண்டும். let us be people who have steadfast heart. ஏசாயா 26:3. The book of Isaiah chapter 26 verse 3. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். For I have always been mindful of your unfailing love and have lived in reliance on your faithfulness. சபையே, O church, தேவனுக்குள் நிலைத்திருக்கும் மனதாய் இருக்க வேண்டும். we need to have a heart that abides in God. நிறைவான சமாதானத்துடன் இங்கும் நித்திய கன்மலைக்குள் நடத்தும். When we are steadfast in God, it will lead us to eternal power and perfect peace in this earth. கவனியுங்கள். Listen to this carefully. இடி முழக்கத்துடன் கடும் புயல் வீசினாலும், even in the midst of storms with thunder, 1 அடைக்கலம் இருக்கும். there will be refuge. 2 புகலிடம் இருக்கும். 2 will experience shelter. 3 அதிசயமாய் நடத்தப்படுவாய். 3 will be led and guided miraculously. 4 மனம் திரும்புதல் காணப்படும். 4 there will be repentance. 5 ஆதியின் அன்பு வெளிப்படும். 5 our first love will be seen. 6 தேவ சித்தமே நோக்கமாயிருக்கும். 6 God's will be our goal. சந்தோஷமும் பாடலுமாயிருக்கும். 7 there will be happiness and songs in our lives. ஆமென். Amen. மூன்றாவது குறிப்பு. As my third point, கவனியுங்கள். listen. பெருமை மிக்கவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். Those who are proud will be humbled. ஏசாயா 26:5-6. The book of Isaiah chapter 26 verse 5 to 6. அவர் உயரத்திலே வாசமாய் இருக்கிறவர்களை கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவார். I abhor the assembly of evildoers and refuse to sit with the wicked. I wash my hands in innocence and go about your altar, Lord. கால் அதை மிதிக்கும், சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். I wash my hands in innocence and go about your altar, Lord. மிகவும் தாழ்வான நிலைக்கு வருவார்கள். They will be humbled to a very low level. பெருமையாயிராதே. Do not be proud. தேவனை பாடி மகிமைப்படுத்திக் கொண்டு. Let us sing a song and celebrate God. பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். God is against those who are proud. பெருமை உள்ளவர்கள் இருந்த நிலையிலும் அதிகமான இழிவான நிலைக்கு தாழ்த்தப்படுவார். They will be humbled to a very low level. கவனம். Be careful. இயேசுவின் நாமத்தினால் the name of Lord Jesus வார்த்தைகளை
உணர்ந்து வாழ கிருபை செய்யுங்க. Let us realize and meditate according to this word of God. எங்களுடைய வாழ்க்கை உம்மை பாடி மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கிறது. Let it be a life that through which we can celebrate you. ஆசீர்வதிங்க. Bless them. இயேசுவின் In the நாமத்தில் name of Lord Jesus Christ. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.